பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த விடிபாளையம் கிராமத்தில் சங்கர், கஜேந்திரன் ஆகியோரின் விவசாய நிலங்களுக்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை வாழைச்செடிகள் மற்றும் தீவன பயிர்களை சேதப்படுத்தியது. இதனை அறிந்த கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து யானையை காட்டுக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து குடியாத்தம் வனத்துறையினர் காட்டு யானைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர். விருதுநகரில் பழமையான ஸ்ரீ மீனாட்சி அம்மன் உடனுரை ஸ்ரீ சொக்கநாத சுவாமி திருக்கோவிலில் கார்த்திகை மாத சோமவார 2வது திங்கட்கிழமையை முன்னிட்டு 1008 சங்காபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதையடுத்து மூலவருக்கு புனித நீர் கொண்டு அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரத்துடன் பூஜைகள் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சார்பில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் 2026 கணக்கெடுப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் அருணா கையெழுத்திட்டு துவக்கி வைத்தார். முன்னதாக பொதுமக்களிடம் எஸ்ஐஆர் பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இந்நிகழ்வில் மாவட்ட கூடுதல் ஆட்சியர் ராஜராஜன் மற்றும் பொதுமக்களும் கையெழுத்திட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள அலங்கியம் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கடந்த 3 ஆண்டுகளாக இலவச பட்டா கோரி பலமுறை மாவட்ட ஆட்சியர், கோட்டாட்சியர், வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் மனுக்கள் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். மேலும் மனு அளிக்க வந்த பொதுமக்கள் தங்கள் ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். மேலும் பட்டா வழங்கப்படாவிட்டால் எதிர்வரும் தேர்தலை புறக்கணித்து யாருக்கும் வாக்களிக்க மாட்டோம் என பொதுமக்கள் எச்சரித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரை அடுத்த போலிப்பாக்கம் கிராமத்தில் இயங்கி வந்த துணை சுகாதார நிலையம் சேதமடைந்துள்ளதாக கூறி கடந்த 10 மாதங்களுக்கு முன்பாக இடிக்கப்பட்டது. இதனால் மருத்துவ சேவைகளுடன் சேர்ந்து தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும், எனவே மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு இடிக்கப்பட்ட துணை சுகாதார நிலையத்தினை மீண்டும் கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் வெங்கடாச்சலபதி திருக்கோவில் கட்டுப்பாட்டில் உள்ள கோவில் இடத்திற்கு வாடகை கட்டணத்தை திரும்ப பெறவும், கோவில் இடத்தில் குடியிருப்பவருக்கு பட்டா வழங்க கோரியும் தமிழக அரசை வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் மற்றும் தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் குழுவின் தலைவரும் திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நிலுவையில் உள்ள மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டன. இதில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி, அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் அரசு மருத்துவமனை அருகே உள்ள கால்வாயில் பெண் சிசு இறந்து கிடந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் அளித்ததன் பேரில் நேரில் சென்று சிசுவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் பிறந்த குழந்தையை கால்வாயில் வீசி சென்றவர்கள் குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த முல்லைநகர் பகுதியில் குரங்குகள் தொல்லை அதிகரித்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சுமார் 50க்கும் மேற்பட்ட குரங்குகள் குடியிருப்புகளுக்கும் செடி, கொடிகளை சேதப்படுத்துவதாகவும், மின் வயர்களை துண்டித்து அட்டகாசம் செய்வதாகவும் பொதுமக்கள் அச்சம் தெரிவித்தனர். எனவே உடனடியாக அப்பகுதியில் சுற்றித் திரியும் குரங்குகளை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.